சோலார் பவர். இப்போ எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேச்சு. நம்மளோட எதிர்காலமே இதுதான ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா, இது சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளும் வதந்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. சோலார் பேனல் போட்டா உண்மையிலே லாபமா இல்ல நஷ்டமா? எது நிஜம், எது பொய்ன்னு நாம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? ரொம்பவே பரவலா இருக்கிற 3 பெரிய கட்டுக்கதைகளை எடுத்து அது உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம். முதல் கட்டுக்கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, கட்டுக்கதை. இது நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் தான். அதாவது, மேகமூட்டமா இருந்தா சோலார் பேனல்கள் வேலை செய்யுமா செய்யாதா? நிறைய பேர் இதுக்கு நோன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சோலார் பேனல்னா அதுக்கு சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும், அப்போதான் பவர் கிடைக்கும். வானம் இருண்டு மழை மேகம் வந்துட்டா எல்லாமே வேஸ்ட் தான்னு ஒரு பெரிய நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதுல உண்மை இருக்கா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? கார்மேகம் சூழ்ந்து ஒரே இருட்டா இருந்தா கூட சோலார் பேனல்கள் அதோட முழு திறன்ல சுமார் 10லிருந்து 25% வரைக்கும் பவர் ஜெனரேட் பண்ணும். அது கொஞ்சமும் வீணாகாது. ஆச்சரியமா இருக்கா? இது எப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். அதாவது சோலார் பேனல்கள் சூரியனோட சூட்டை வச்சு வேலை செய்யல, அதோட வெளிச்சத்தை வச்சு தான் வேலை செய்யுது. அதனால மேகம் வந்து சூரியனை மறைச்சா கூட அந்த மேகத்துக்குள்ள ஊடுருவி வர்ற வெளிச்சமே பவர் தயாரிக்க போதும். சரி, மேகமூட்டமா இருந்தாலும் பவர் வரும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுக்கு நாம போடுற காசு திரும்ப வருமா? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த பெரிய கேள்வி. வாங்க 2வது கட்டுக்கதைக்குள்ள போலாம். அதாவது சோலார்ல முதலீடு பண்ணா போட்ட காசை எடுக்கவே 10 வருஷத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் யாரு காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கு. இது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. 10 வருஷம்லாம் தேவையே இல்ல. இப்போதைய கணக்குப்படி வெறும் 3லிருந்து 4 வருஷத்திலேயே நீங்க போட்ட பணம் உங்க கைக்கு வந்துடும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஜஸ்ட் 3 to 4 years. அது எப்படி இவ்ளோ சீக்கிரமா? அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அரசாங்கம் இதுக்கு கொடுக்கிற மானியங்கள். இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மாசம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போற நம்ம இபி பில். இந்த 2 சேர்ந்து நம்ம முதலீட்டை ரொம்ப சீக்கிரமே லாபமா மாத்திடுது. ஓகே, பவரும் வருது, போட்ட காசும் சீக்கிரம் வந்துடுது. ஆனா இதை மெயின்டைன் பண்றது பெரிய தலைவலியாச்சேன்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் நம்மளோட 3வது ரொம்பவே முக்கியமான கட்டுக்கதை. அதாவது சோலார் பேனல் வச்சிட்டா அதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு தனியா செலவு பண்ணணும், ஒரே சிக்கலா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு சோலார் பேனலை மெயின்டைன் பண்றது எவ்வளோ ஈஸினா, உங்களால ஒரு வீட்டு ஜன்னலை தண்ணி அடிச்சு துடைக்க முடியுமா? அப்போ கண்டிப்பா ஒரு சோலார் பேனலையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஆமாங்க, அவ்வளோ சிம்பிள் தான் விஷயம். அது ஏன்னா அதோட டிசைன் ரொம்பவே சிம்பிள். அதுல ஒரு பைக் இல்ல கார் இன்ஜின் மாதிரி சுத்துற பாகங்களோ தேய்மானம் அடைகிற விஷயங்களோ எதுவுமே கிடையாது. அதனால அது உடைஞ்சு போறதுக்கோ இல்ல ரிப்பேர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, இப்போ இந்த கட்டுக்கதைகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு சோலார பத்தின நிஜம் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ இந்த அலசலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் என்னென்ன? 1, மேகமூட்டமான நாட்களிலும் நமக்கு பவர் கிடைக்கும். 2, நீங்க போடுற முதலீடு வெறும் 3-4 வருஷத்திலேயே திரும்ப வந்துடும். 3, அதோட பராமரிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் சோலாரோட உண்மையான யதார்த்தம். இப்போ இந்த கட்டுக்கதைகள்லாம் உடைஞ்சு போச்சு. உண்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனி சோலார் சக்தியை பத்தி யோசிக்கும்போது அதோட உண்மையான சாத்தியக்கூறுகளை பத்தி யோசிப்பீங்களா, இல்ல இன்னும் அந்த பழைய வதந்திகளையே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.